குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நீங்க தனி மனிதனுடைய ஐடியாலஜியும் ஒரு அகாடமியுடைய ஐடியாலஜியும் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆக்சுவலா தனி மனிதனுடைய ஐடியாலஜிக்கு தான் அகாடமி இப்போ வந்து என்டோர்ஸ் பண்ணிருக்கு இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிச்ச ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அவளும் பண்ணுவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. நாங்க யாருமே இதெல்லாம் எதுவும் பேசி வச்சு பண்ண விஷயமே கிடையாது. இதுக்கு பதில் வந்து திருவிளையாடல் மூவில நாகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சில பேர் வந்து கவிதை எழுதி பேர் வாங்குறவங்க, சில பேர் கேள்வி கேட்டே பேர் வாங்குறவங்க அப்படின்ட்டு அந்த ஒரு காமெடி சீன் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆனா நினைப்போடு நிறுத்தக்கூடாது, அதை பண்ணி காட்டணும். ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணிட்டு, சார் நான் வந்து யாரும் பண்ணாததை நான் வந்து 10 வருஷத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து எல்லாரை பத்தியும் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன், யாருக்கும் இது தோணாத ஒரு விஷயம், எனக்கு தான் வந்து கிட்டத்தட்ட பிரம்மா லெவலில் நான் தான் இது கிரியேட்டரா நான் வந்து இருந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதுக்கப்புறம் பேசினால் உங்க சிஷியர்கள் நிறைய பேர் நீங்க உருவாக்கின்னு தெரியும். எத்தனை பேர் வந்து சாதாரண டவுன் ட்ராடன், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்டவங்க சொல்லுங்க, அது மாதிரி இருக்காங்களா? அட்லீஸ்ட் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ்ல என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கத்துருக்கா, அதுல சில பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. காஸ்டிசம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 90% இல்லை. நான் வந்து இது கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் ஆர்டிகிள்ஸே எழுதியிருக்கேன். இப்போ இல்லையா, அது எப்பவுமே இல்லையா? எப்பவுமே எந்த ஒரு ஃபீல்டுலையும் 100% கரெக்ட்னு யாருமே சொல்ல மாட்டோம். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி சர்ச்சை நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இது பற்றி பேசுவதற்காக நம்மிடம் இணைந்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற சித்திரவீணை கலைஞர் ரவிக்கிரண் அவர்கள். ரவிக்கிரண் பாரம்பரிய இசை குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தாத்தா கோட்டுவதயம் நாராயண ஐயங்கார் மிகப்பெரிய சங்கீத விற்பனர். தந்தை நரசிம்மன் புகழ்பெற்ற சித்திரவீணை கலைஞர். இப்போது ரவிக்கிரண் ஏற்கனவே சங்கீத கலாநிதி விருது வாங்கியவர், இப்போது அதை திரும்ப அளிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அவரிடம் கேட்க பல கேள்விகள் உள்ளன. வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம், உங்க நேயர்களுக்கும் வணக்கம். சங்கீத கலாநிதி விருது உங்களுக்கு வந்து அளிக்கப்பட்டது, ரொம்ப பெருமைக்குரிய விருது. அந்த விருதுக்கு எத்தனையோ பேர் தவம் இருந்து காத்திருக்கிறார்கள், உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. இப்போ வேற ஒருத்தருக்கு சங்கீத கலாநிதி விருது கொடுக்கும்போது நீங்க வந்து உங்கள சரண்டர் பண்றதுங்கிறது அது பொருத்தமா இல்லையே, அது என்ன அவசியம்? இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது அப்படின்றதுனால இதை நான் ரிட்டர்ன் பண்ணேன்றது கரெக்ட் இல்லை. The problem is more not with the individual but with the issues that is involved in this. அதனால தான் வந்து I thought that ஒரு மியூசிக் அப்படின்றது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம், எல்லாரையும் வந்து இணைக்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் மியூசிக். அதை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்றதுக்கோ இல்லை அதை வச்சு நம்ம வேற சில இன்டர்காஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட் இல்லை வேற கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி நம்ம டெவலப் பண்றதோ பொருத்தமா இல்லைன்றது தான் என்னுடைய காரணம். அது வந்து இட் வாஸ் a very strong reason for me not to keep this award. அது நான் என்னுடைய லெட்டர் டு த மியூசிக் அகாடமிலே நான் அதை போட்டிருக்கேன். என்னுடைய ரீசன்ஸ் வந்து இந்த ஹார்மனிக்கும் யூனிட்டுக்கும் பாடுபடுறது அப்படின்ற ஒரு சேக்ரெட் திங் இருக்குச்ச, அதை டிஸ்டார்ட் பண்ற மாதிரியான கொஞ்சம் ராங் மெசேஜஸ் டு த வேர்ல்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால ஐ தாட் ஐ வில் ரிட்டர்ன் இட். அண்ட் அட் நோ ஸ்டேஜ் அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது நான் எங்குமே சொல்லலை. அது அகாடமியோடைய ஒரு பிரைவேட் டெசிஷன், பிகாஸ் தே ஆர் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் இஸ் அ பிரைவேட் இண்டிவிஜுவல். அதனால nobody has any problem whom they want to give the award. சார், அவர் மியூசிக் தாண்டி வெளியில சோஷியல் இஷ்யூஸ் பத்தி நிறைய பேசுறாரு, அது அவருடைய விஷயம், அது அவருடைய பாதை. அதுக்காக அவருடைய சங்கீதம் இருக்கு பாருங்க, அவருடைய இசை அதுல அவருக்கு உண்டான மேதமை, அதுக்கு தான் விருது தராங்க. நாம அதையே கொஸ்டின் பண்ணோம். என்னுடைய லெட்டர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சங்கீதத்துல வந்து காட் கிவன் டேலண்ட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் நான் என்னுடைய லெட்டர்ல போட்டிருக்கேன். ஓகே, அதனால சங்கீதத்தை பத்தி நான் சொல்லலை. ஆனா அகாடமியோடைய பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்றது, சங்கீதம் பிளஸ் சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ரிஃபார்ம், இந்த மாதிரிலாம் வந்து அவ எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் அவ தான் வந்து அவளுடைய ரிலீஸ்ல கொண்டு வந்திருக்கா. ஸோ அந்த மேட்டர்ஸ் வந்து நாங்க டெஃபினட்டா வந்து மியூசிக்கை பத்தி யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டோம். மியூசிக்லயே வந்து யாருக்கு என்ன யோகிதை இருக்குன்றதுக்கோ அந்த யோகியத்தை வச்சு அவார்டு கொடுக்கலாமோ இல்லையோன்றதுலாம் வந்து உண்மையாவே வந்து இட் இஸ் நோபடிஸ் ரைட் டு கொஸ்டின் தட், பிகாஸ் as I said, academy is a private organization.
அது அவளுடைய ப்ரெரகேட்டிவ் ஆர்கனைசர்ஸ் டு கிவ் டு எனிபடி. இப்போ சங்கீதமே தெரியாதவளுக்கு கொடுத்தாலும் நாம ஒன்றும் சொல்ல மாட்டோம், அது வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோம். ஸோ அதனால வந்து அந்த கொஸ்டினே வரல இதுல. இட் இஸ் மோர் ஃபார் த ரிலீஸ் த வே தேர் ப்ரெஸ் ரிலீஸ் வாஸ் வேர்டட். ஸோ தட் கிளியர்லி சென்ட் த ராங் மெசேஜஸ். இல்ல உங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய பாய்காட்டை காட்டுறதுன்னா அதுக்கு வேற வழி இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு விருதை திருப்பி கொடுக்கணுங்கிறது என்ன வழி? அது ப்ரொட்டஸ்ட்டை காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற வழி இருக்கு இல்லையா? நீங்க சொல்லுங்க, என்ன என்ன வழி? நான் இப்போ மற்றவர்கள்லாம் வந்து இந்த வருஷம் நான் பாட மாட்டேன்னு சொல்றாங்க, அல்லது வாசிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, இல்லது உங்களுடைய பாய்காட்டை நீங்க வந்து ஸ்ட்ராங்லி வேர்டு லெட்டரா நீங்க எழுதலாம் அல்லது ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கலாம், அது வேற விஷயம். உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம், அதுக்காக நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டான்ஸ் எடுத்ததுனால் அது வந்து ஒரு பிரின்சிபிள் ஸ்டான்ஸ் அப்படின்னு வரைச்ச, நம்ம வந்து ஒரு வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்ட் வாயில சொல்லிட்டுனா பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து அதை ஆக்ஷன்ல காட்டணும். அண்ட் நம்ம ஃபீலிங்ஸ் எவ்வளோ கரெக்டா இருக்கோ இல்லையோன்றது நெக்ஸ்ட் பார்ட். பட் வென் யூ ஹாவ் சர்டன் ஃபீலிங்ஸ், then you have to actually show it through action and not just through words. I have always believed in action versus words, because any human being should be judged on action. ஒரு 85% ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும், 15% தான் வேர்ட்ஸ் இருக்கணும்ன்றது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. ஸோ இது வந்து சும்மா மீடியா ரிலீஸ் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு அதுல பிலீஃப் கிடையாது. அண்ட் செகண்ட் திங், திஸ் இஸ் நத்திங் அபவுட் an individual. இண்டிவிஜுவல் தானே கொடுத்துருக்காங்க. என்ன ரவிக்கரன், இண்டிவிஜுவல் தானே கொடுக்குறாங்க, வேற யார் கொடுக்குறாங்க? Individual, it is not about individual, but the ideologies that a person stands for, the kind of ideologies that have been presented. And இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அது மக்களுக்கு என்ன எமோஷன்ஸை தூண்டி விட்டு இருக்குன்றத பொறுத்து தான் இந்த டிசிஷன் எடுத்தோமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க தனி மனிதனுடைய ஐடியாலஜியும் ஒரு அகாடமியுடைய ஐடியாலஜியும் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆக்சுவலா தனி மனிதனுடைய ஐடியாலஜிக்கு தான் அகாடமி இப்போ வந்து என்டோர்ஸ் பண்ணிருக்கு இல்லையா? தனி மனிதனுடைய ஐடியாலஜி தனியாகவும் அகாடமியோடைய ஐடியாலஜி தனியாகவும் இருந்தா இந்த பிரச்சனையே வரப்போறது இல்லையா? அது என்டோர்ஸ்மெண்ட் வரைச்சதான் when that ideology is ratified by an organization which is talking about itself as premier, we are the premier organization அப்படின்னு அவ சொல்றதுனால it sends a example to all the other organizations. More than that, இப்போ என்ன ஆயிடுதுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ children who are actually learning music, aspiring to be performers, இவாளுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு கலாநிதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரதுக்கான அந்த சான்சஸ் எல்லாம் அதுதான் நான் சைட் பண்ணிருக்கேன். என்னுடைய லெட்டர்ல வந்து நான் அதை ரொம்ப தெளிவா நான் அதை போட்டிருக்கேன். ஆக்சுவலா அகாடமியில வந்து உங்க தாத்தா நாராயண ஐயங்காருடைய கச்சேரிக்கு பாலக்காடு த கிரேட் பாலக்காடு மணியர் வந்து மிருதங்கம் வச்சிருக்காரு. அது வந்து அகாடமியுடைய முதல் கச்சேரி 1927. அந்த கச்சேரியில வாசிச்ச 2 பேருமே இப்போ வந்து பாலக்காடு மணியருடைய ஃபேமிலியும் ரிட்டர்ன் பண்றாங்க, நீங்களும் ரிட்டர்ன் பண்ணுங்க. இது எப்படி இந்த ஒற்றுமை எதேச்சையா ஏற்பட்டது? அது சொல்லி வச்சு செஞ்சீங்களா? இன்ஃபேக்ட் எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிச்ச ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அவளும் பண்ணுவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. நாங்க யாருமே இதெல்லாம் எதுவும் பேசி வச்சு பண்ண விஷயமே கிடையாது. நான் ரிட்டர்ன் பண்ண அதுக்கப்புறம் எதேச்சியா தற்செயலா எனக்கு தெரிய வந்தது அவளும் ரிட்டர்ன் பண்ணிருக்கான்றது. அப்போ எனக்கு திங்க் பண்ண, ஆஹா இவ 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயரே வாசிச்சாலே 2 மகா வித்வான்கள், இப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, சங்கீதத்துல நிறைய பேர் ட்ரெடிஷன் அப்படியே அந்த ட்ரெடிஷனோடய போறவங்க ஒரு 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 பெரிய கூட்டம் இருக்கு. அதை தாண்டி சங்கீதம் மட்டும் இல்லை, இலக்கியத்திலும் சரி ரெபல்ஸுங்கிறவங்க எல்லா காலத்துலையும் இருந்திருக்காங்க. அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க பாருங்க, ஆதிக்க சக்திகளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அவங்களும் நம்ம லிட்ரேச்சர்ல எல்லாத்துலேயுமே இருந்திருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஒருத்தரை தானே இவரை பார்க்கலாமே, தப்பு இல்லையா? இதுல ஏன் எல்லாருமே ஒரே ட்ரெடிஷன், இது புனிதமானது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறத விட இதில் உள்ள பல விஷயங்களை அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. இதுவும் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் இதுவும் தேவைன்னு நீங்கள் நினைக்கல? ஆக்சுவலாக வந்து இதுக்கு பதில் வந்து திருவிளையாடல் மூவியில் நாகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது சில பேர் வந்து கவிதை எழுதி பேர் வாங்குறவங்க, சில பேர் கேள்வி கேட்டே பேர் வாங்குறவங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு காமெடி சீன் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏன்னா கொஸ்டின் பண்றதை பத்தி யாருமே குறை சொல்ல முடியாது. கொஸ்டின் வந்து நாங்க எல்லாருமே பண்ணிக்கிறோம்.
செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபீல்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். இது எல்லா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு சோஷியலி கான்சியஸ் ஆர்டிஸ்ட் இதை கண்டிப்பா பண்றா. நிறைய ஆர்டிஸ்ட் இதை பண்ணியிருக்கா. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஃபீல்டு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நிறைய உழைச்சிருக்கா. நிறைய ஆர்டிஸ்ட் இப்ப நீங்க யோஜனை பண்ணி பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் அவ யூஸ் பண்ணிருக்க மாட்டான் அந்த காலத்துல. ஆனா இன்க்ளூசிவிட்டிக்காக நிறைய அவ உழைச்சிருக்கா. இப்போ நாட் ஒன்லி லோக்கல் லெவல், குளோபல் லெவல்லே இன்க்ளூசிவிட்டிக்கு பல மகா வித்வான்கள், ரைட் ஃப்ரம் ஃப்ளூட் மாலி சார், எல் சுப்பிரமணியம், எல் சங்கர், மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ், ரமணி சார், வீணா பாலச்சந்தர், இந்த மாதிரி இப்போ எவ்வளவோ பர்க்யூஷனிஸ்ட், ரைட் ஃப்ரம் பால்காட் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, பால்காட் ரகு சார், சிவராமன் சார், காரைக்குடிமணி சார், இந்த மாதிரி பீப்புள் நிறைய இன்க்ளூசிவிட்டிக்கு உழைச்சிருக்கா குளோபல் ஸ்கேல், நாட் ஜஸ்ட் ரீஜனல். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கச்ச யாரும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல பண்ணல. நிறைய கான்டெம்ப்ளேட் பண்ணி நம்ம சங்கீதம் வந்து உலகம் முழுக்க பரவணும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு பண்ணியிருக்கா. அவெல்லாம் ஆக்ஷன் ஹீரோஸ். அதனால வந்து நாங்க வந்து ஃபீல்டு எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து இதை பத்தி கண்டிப்பா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃபீல்டு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து யாரையுமே குற்றம் கூறியோ குறை சொல்லியோ இல்ல தாக்கியோ அப்படிதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. தட் டசன்ட் ஃபால் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கொஸ்டினிங் ஆர் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஏன் நீங்க கிரிட்டிசிசத்தை வந்து பாசிட்டிவா நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருந்தா நினைப்போமே. அது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா மாறுறதுனாலதான் சில பேர் ஃபீல் பண்றாங்க இல்லையா? ஏன்னா இஃப் யூ ஆக்சுவலி வர் டு சே நாம எல்லாம் சேர்ந்து இது இன்னும் கொஞ்சம் இணைந்து இன்னும் இந்த மாதிரி ஃபிஷிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இல்ல சார் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் அதுக்கு ஒத்து வச்சு நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இல்ல நம்ம இவ்வளவு வருஷம் இதெல்லாம் பண்ணல, இனிமேல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூறினாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதான். ஆனா அந்த டோன் அண்ட் த இன்டென்ட் பிஹைண்ட் தட் அப்படின்னு வரைச்சதான் வந்து நிறைய பேருடைய உள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது என்னுடைய சொந்த கருத்தே கிடையாது. ஆனால் நான் தான் இதை முதல்ல தட்டி கேட்டது. நான் 2014 2015 டைம்ல இதை நான் தட்டி கேட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு 10 ஆகும், செயல்ல காட்டணும்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். யார் வேணாலும் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் மீடியா பைட்ஸுக்கு எது வேணாலும் சொல்லிடலாம், இல்லை எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த களத்துல இறங்கி அதை பண்ணப்போதான் அது எவ்வளோ அதுக்குள்ள இருக்குன்றது உணர்றதுக்கே முடியும். களத்திலே இறங்காம வந்து நம்ம கோட்ஸ் மட்டும் கொடுத்ததுனால் அது வந்து இட் இஸ் நாட் டெனபிள் டு யூஸ் அன் இங்கிலீஷ் டேர்ம். சரி, இந்த நேரத்தில் இன்னொன்று கேட்குறேன். நீங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி ரூரல் மியூசிக் எம்பவர்மெண்ட்டை பற்றி நீங்களே நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய செஞ்சுருக்கீங்க, நிறைய கிராம மக்களை சென்றடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் செஞ்சதை உங்களுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து குப்பத்து கொண்டு போகிறாரு. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் அவரும் செய்கிறாரு. அதையே நீங்கள் அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். ஏன்னால் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சது வந்து இன்னும் அந்த அந்த ஒரு பரம்பரை தொடர்ந்தோ அதை பற்றி முதல்ல சந்தோஷப்படக்கூடியவன் நான் தான். ஏன்னா மக்களை போய் ரீச் ஆகணும். இப்போ கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்னை வந்து இன்வைட் பண்ணப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அவருக்கு நான் சப்மிட் பண்ண ப்ரப்போசல்லே வந்து இந்த ரூரல் எம்பவர்மெண்ட் த்ரூ மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்றது நான் சொன்னேன். ஏன்னா வந்து ரூரல் மக்களுக்கு வந்து நான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் டியூன் பண்ணியிருக்கேன், டிவிடி பண்ணியிருக்கேன், புக் எழுதியிருக்கேன், அண்ட் 31,000 சில்ட்ரனுக்கு கேம்ப் நடத்திருக்கேன். 1992 வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிச்சு சென்னை கார்பரேஷன்லேருந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ரூரல்ல எவ்வளோ டேலண்ட் இருக்கு, எவ்வளோ அதில் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷன் ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நான் அப்போவே பண்ணின ப்ளூ பிரிண்ட். இது வந்து இன்னும் வந்து ஒரு மேக்ரோ ஸ்கேல்ல பண்ணணும்னா அது டெஃபினட்டா கவர்மெண்ட் அதை மனசு வச்சா இன்னும் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் அவளுக்கு வந்து அந்த மில்லியன்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 வந்து சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 1000ல ஒரு 100 வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல், இன்னும் ஒரு 10 வந்து சூப்பர் ஸ்டார்ஸ், அந்த லெவல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாமே நான் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். எப்படி வந்து மல்டி டியர் சிஸ்டம்ல அதை பண்ணணும், எந்த விதத்துல எந்த சில்ட்ரனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், எல்லாமே என்னுடைய ப்ளூ பிரிண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கேன் நான் கவர்மெண்ட்டுக்கு.
இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த கவர்மெண்ட்ல கூட மியூசிக் எஜுகேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கோர் கமிட்டி வாஸ் a 3-member கமிட்டி. அதில் ஐ வாஸ் த ஒன்லி மியூசிஷியன் இன் த ஹோல் கண்ட்ரி. அப்போவும் நான் வந்து கிளாஸஸ் 1 to 8 சிலபஸ் போட்டு கொடுக்க சொன்னோம், அதுவும் நான் கொடுத்துருக்கேன். அதனால வந்து வேற யாராவது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றான்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனா 10-15 வருஷம் பண்ணினதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் பண்ணிச்ச வந்து நிறைய திங்ஸ் தானாக மீடியா எங்களை தேடி வந்து நாங்கள் ஏதாவது பைட்ஸ் கொடுப்போம், இல்லை வந்து அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். அது இப்போ வந்து நாமளே மீடியாவை தேடி போய் நம்ம சில திங்ஸ் எல்லாம் கொடுக்கறது வித்தவுட் எனி ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ஆக்ஷன். தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். சரி, நீங்க செஞ்சதை நடைமுறைப்படுத்துனீங்களா? நீங்க செஞ்சது எல்லாம் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. அது வந்து நடைமுறையில கிராமங்களுக்கு சரியா போய் சேர்ந்துதா? நடைமுறையில வந்து நான் நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பா போகல. அது போறதுக்கு தான், அதனாலதான் நான் சொல்றேன். அதாவது நான் இவ்வளோ வருஷம் பண்ணியே வந்து கவர்மெண்டோடைய ஒரு காலப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம் இசையில, அந்த டெம்போ, அந்த டெம்போல அது நடக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. ஆனா பேசுறது வந்து ஜஸ்ட் 10-15 செகண்ட்ஸ்ல பேசிட முடியுது இல்லையா? ஸோ இது உள்ள களத்துல இறங்கலன்னு தெரியுது. அவ பேசக்கூடிய விஷயங்களே வந்து என்ன தெரியுது, இவர் வந்து இதை பண்ணிட்டு பேசுறாரா இல்ல ஒண்ணுமே பண்ணாம பேசுறாரா ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் அப்ஜெக்ஷன் இஸ் ஒன்லி டூ இட் ஃபர்ஸ்ட் and then show us, then see. இதுக்கு வந்து எப்படின்னா பிரைவேட்டா நம்ம பண்ணித்தினால் இதனுடைய ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். வேற கவர்மெண்ட், இப்போ அமெரிக்கா, யூரோப்ல நிறைய கண்ட்ரிஸ், இவெல்லாம் கவர்மெண்ட் லெவலில் they brought these schemes for the mass education in school level itself. நான் இதை பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், that Indian government has to do this அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். I've been lobbying for this. ஆனா இது நிறைய டைம்ஸ் வந்து பொலிட்டிக்கல் வில் இருந்தாலும் பியூரோக்ராட்டிக் மெஷினரி வந்து ரொம்ப ஸ்லோவா போயிடுது. அதனால வந்து அந்த பட்ஜெட் இயர் அது முடியறதுக்குள்ள அது வந்து அந்த டெட்லைனே மாறி போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ ஒன்லி சம்படி ஹூ ஹஸ் டன் திஸ் நோஸ் த அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ இதில் வந்து இன்வால்வ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதெல்லாம் வந்து அப்போதான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணுமே தவிர கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ பிலீவ் இன் பாலிடிக்ஸ் ஆஃப் அசென்ட், நாட் பாலிடிக்ஸ் ஆஃப் டிசென்ட். அசென்ட்டா நம்ம வந்து அவக்குள்ள இன்சைட் த சிஸ்டம் நம்ம போயிட்டு அதை கரெக்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, கவர்மெண்ட் மூலியமா இதெல்லாம் சரியா வராது, இது ரொம்ப நாள் இழுக்கும். கவர்மெண்ட் விஷயங்கள் ரெட்டேபிசம், அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் நெப்போட்டிசம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது சரியா வராது. தனி மனிதன் இறங்கி அடிச்சாதான் சரியா வரும் நம்ம ஊர்ல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அது என்ன தப்பு இருக்கு? சரி, தனி மனிதன் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். 10 பேர் வந்து கற்றுக்கிட்டா கூட 10 பேர் நம்மால வந்து அவர்கள் வந்து இசை அறிவு பெற்றாலும் அது பரவாயில்லை. ஏன்னா நம்ம பெரிய லெவலில் யோசிக்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது, எல்லாம் ப்ளூ பிரிண்ட் லெவல்லே இருக்குது. பெரிய லெவலில் அவர் போகலாம் அப்படின்னு நாம வந்து நம்ம லெவலில் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல? இப்போ நினைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நினைப்போடு நிறுத்தக்கூடாது, அதை பண்ணி காட்டணும். ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணிட்டு, சார் நான் வந்து யாரும் பண்ணாததான் நான் வந்து 10 வருஷத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து எல்லாரை பற்றியும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், யாருக்கும் இது தோணாத ஒரு விஷயம், எனக்கு தான் வந்து கிட்டத்தட்ட பிரம்மா லெவலில் நான் தான் இது கிரியேட்டராக நான் வந்து இருந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதுக்கப்புறம் பேசினால் அது கண்டிப்பாக நாங்களே வந்து அதை ஆமோதிச்சு அந்த பர்சனை நாங்கள் ரொம்ப கங்க்ராச்சுலேட் தான் பண்ணுவோமே தவிர ஒத்தாளுக்கும் அதை பற்றி ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நல்லது பண்ணுறவங்க யாரானாலும் பண்ணுவோம். இப்போ நான் உண்மையாகவே என்னுடைய சிஷ்யர்களில் வந்து பல கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரெயின் பண்ணி கச்சேரியில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவா இருக்கா. ஓகே, ஸோ ஐ நோ வாட் இட் டேக்ஸ் டு ட்ரெயின். என்னுடைய நான் வந்து வாயில பேசாம இதை செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ உங்க சிஷ்யர்கள் நிறைய பேர் நீங்க உருவாக்கின்னு தெரியும். எத்தனை பேர் வந்து சாதாரண டவுன் ட்ராடன், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லுங்க, அது மாதிரி இருக்காங்களா? அட்லீஸ்ட் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ்ல என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கத்துருக்கா, அதுல சில பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. இப்போ நான் வந்து மியூசிக் காலேஜ் தமிழ்நாடு இசை கல்லூரியில வந்து நான் ஒரு கச்சேரி பண்ணப்போ நான் அவளுக்கு பப்ளிக்லேயே டிக்ளேர் பண்ணேன், என்னுடைய கச்சேரியிலே நான் சொன்னேன். இது வந்து எப்போ சொல்றேன்னா மோர் தென் 20 years பேக். அப்போ நான் சொன்னேன், இங்க பாருங்க, யார் வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா நான் சொல்லித்தரேன், அவ்வளோ பேரும் நீங்க எவ்வளோ பேர் வேணாலும் வந்து எங்க வீட்டில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆஃபர் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபியூ பீப்புள் வந்தா அந்த டைமில். ஆனால் அவள் சஸ்டெயின்டாக கற்றுக்க முடியல, பிகாஸ் வேறு லாஜிஸ்டிக்ஸ், அவளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, இந்த மாதிரியான வேறு லாஜிஸ்டிக்ஸ்னால தான். அவள் ஸ்ரத்தை இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால யார் வந்து நின்று சஸ்டெயின்டாக பண்ணி கற்றுண்டு
பண்றதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கறது there are so many other logistics which come into place. அண்ட் இப்போ கார்பரேஷன் ஸ்கூல் அப்போ நான் வந்து 1992 பண்ண ப்ராஜெக்ட்ல இந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் கேட்டது என்னன்னா, மேக் அன் அனௌன்ஸ்மெண்ட், எவ்வளோ பேர் இதில் வந்து இசை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து கை தூக்குறாளோ அவளை ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் வந்து வில் கிவ் them a small voice test அப்படின்னு பண்ணோம். ஸோ 800 ஸ்டூடெண்ட்ஸ் in that school, of which 160 people வந்து மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாம் வந்து மிடில் ஸ்கூல் லெவல். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த 160 வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு ஐ டுக் அ கமிட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட், நாங்கள் அவளை பர்சனல் இன்டர்வியூ பண்ணி அந்த 160ல் கிட்டத்தட்ட 93 or 97 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் இசை ஞானம் இருந்தது. ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்கூலில் 100 பேர் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன லெவலில் வந்து வரும் அப்படின்னு பாருங்க. அதில் வந்து ஒரு 0.01% வந்தால் கூட நம்மளுக்கு எவ்வளவோ டேலண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதில் சில பேர் கச்சேரிகள் பண்ணலாம், சில பேர் வந்து இசை மியூசிக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ரெக்கார்டிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கேரியர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து செயல், அதுக்கப்புறம் தான் பேச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். திஸ் வாஸ் வெரி நார்மல். ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பீப்புள் ஆர் ஜட்ஜ் பை ஆக்ஷன்ஸ், நாட் பை வேர்ட்ஸ். மிஸ்டர் ரவிக்கிரண், நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, நான் தமிழ்ல சொல்கிறேன். ராம் ரஹீம்கிட்ட போலேன்னா ரஹீம் ராம்கிட்ட வரலாமேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் வந்து தனியாக ஒருத்தனை நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி நல்ல ஃபார்வர்ட் திங்கிங் உள்ளவங்கெல்லாம், கிருஷ்ணா நீயே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒன்று இது பண்ணிக்கிற, கஷ்டப்படுத்திக்கிற, நம்மளாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது? ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் டூயிங் ஃபார் எ குட் காஸ். இதில் வந்து தனிப்பட்ட ஈகோ வேண்டாமே, நீங்கள் அவர்கிட்ட போயிருக்கலாமே. இப்போ வந்து தட் வில் பி கால்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸில் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததுன்னா அது நான் வந்து வரவேற்கலாம், அதே மாதிரி எல்லாரும் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தாளுக்கும் ஒரு ஒரு விஷன் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு விஷன்ல இதெல்லாம் பண்ணேன். என்னுடைய ஹோல் விஷன் வாஸ் மை ப்ளூ பிரிண்ட், விச் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. இப்போ another XYZ has a different vision and some other artist wants to do something else with Punjabi children. இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தாளுக்கும் நல்ல விஷன்ஸ் இருக்கலாம். தட் டசன்ட் மீன் தட் ஆல் த விஷன்ஸ் ஹாவ் டு ஆல்வேஸ் பி ஜெல்லிங் டுகெதர். அதனால வந்து அப்படி நம்ம போகணும் போகல அப்படின்றதுலாம் வந்து ஒரு நாட் பர்டிகுலர்லி டிசைன்ல அப்படிலாம் நடக்கும் அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொருத்தாளுடைய ஒரு 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 டெரிட்டரியை வீல் ரெஸ்பெக்ட். சரி, இவா இதை எடுத்து பண்றாளா சந்தோஷம், வேற ஒரு பர்சன் இன்னொரு திங் பண்றாளா சந்தோஷம், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து பண்ணுவோம். அண்ட் நிறைய நல்லா பண்ணிட்டுன்னா வாழ்த்துக்கள் தான் சொல்லுவோமே தவிர ஒத்தாளுக்கும் இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இந்த சங்கீத ரூரல்ல கொண்டு போறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறதை தாண்டி அவர் சங்கீதத்தை பத்தியும் மும்மூர்த்திகளை பத்தியும் MS அம்மா பத்தி பேசுனதெல்லாம் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? பேசிக்கலி எந்த ஒரு மகாவித்வான், மகாவிதூஷி, இல்ல ஒரு பெரிய ஒரு நேஷனல் ஹீரோ, அந்த மாதிரி பீப்புள்ல வந்து போஸ்ட்யூமஸா நம்ம வந்து அவளுக்கு ஏதோ மோட்டிவ்ஸ் ஆஸ்கிரைப் பண்ணா அது ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ வந்து தே கேனாட் கம் அண்ட் டிஃபெண்ட் தெம்செல்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லித்தினாலும் வந்து இப்போ தியாகராஜரை பத்தி சொல்லித்தினாலும் சரி, இல்லை பால்காட் மணியரை பத்தி சொன்னாலும் சரி, MS அம்மாவை பத்தி சொன்னாலும் சரி, தே ஆர் நாட் கோயிங் டு கம் அண்ட் டிஃபெண்ட் தெம்செல்ஸ். இல்லை நான் அது அப்படிலாம் திங்கே பண்ணல, வேற மாதிரி தான் என்னுடைய லாஜிக் இருந்தது, இப்படிலாம் அவ சொல்ல போறதில்லை. அதனால திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பெகுலேட்டிவ் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இட். செகண்ட் திங், it can be based on anecdotes from other people who knew them. ஏன்னா அவளை தெரிஞ்சவர்கள் கூறின விஷயங்களை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அப்போ கூட வந்து அது நிறைய இன்டர்பிரிட்டேஷன் தவிர இட் இஸ் நாட் தி சேம் அஸ் ஆக்சுவலி தட் பர்சன் கமிங் அண்ட் சேயிங் இட். அதனால வந்து இந்த மாதிரியான சில இமேஜஸ் நம்ம எதுக்காக கலரி எடுத்து பப்ளிக் மனசுல வந்து ஒரு கன்ஃபியூஷனை வந்து நம்ம கன்ஃபியூஷன் அப்படின்னு கூடிய ஒரு விதையை நம்ம விதைக்கணும் அப்படின்றது அவங்க மெயின் கொஸ்டின். செகண்ட் திங் வந்து MS அம்மா மாதிரியான ஒரு டேலண்ட்டுக்கு வந்து
அவளை மாத்திண்டு பாடணுன்ற அவசியமே கிடையாது. எந்த விதமாவும் அவ பர்சனாலிட்டி மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. அவ வந்து சூப்பர் டேலண்ட். அவளுடைய டேலண்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து எல்லாருமே ரசிச்சிருக்கக்கூடியது. ஒரு பிரதமர் நேரு அவர்கள் வந்து வாட் ஆம் ஐ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த குவீன் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு டேலண்ட். அதனால வந்து ஒன்லி ரீஜனல் லெவல் டேலண்ட் கிடையாது. அவ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல். நீங்க ஆக்சுவலா ஒன்னு நல்லா யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மியூசிக் வந்து குளோபலைஸ் ஆகிறதுக்கு யூஸ்வலா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் தான். ரைட் ஃப்ரம் பண்டித் ரவிசங்கர். இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்னால தான், பிகாஸ் லாங்குவேஜ் இந்த மற்ற ரீஜன், ரிலிஜன் இதெல்லாம் தாண்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்வலி குளோபல். வோக்கல் வில் பி யூஸ்வலி லோக்கல். பிகாஸ் அந்த பாஷை புரிந்தவர்களுக்கும் அந்த தீம் புரிந்தவர்களுக்கும் அது ரொம்ப இனிமையா இருக்கும். அதை தாண்டி ஒரு வோக்கலிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா அது எம்எஸ்எம்மா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குளோபல் டேலண்ட்டை போய் நம்ம வந்து அவ இதுக்காக அப்படி பண்ணா, இல்லைன்னா அவளுக்கு இப்படி நடந்திருக்குமா இல்லையான்றது நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவளுக்கே ஒரு இன்சல்ட், ஃபீல்டுக்கே ஒரு இன்சல்ட். அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஆமோதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எல்லாரையுமே வந்து யாருமே வந்து யாரையும் விமர்சனமே பண்ணக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து டெமி காட் மாதிரி அப்படின்னு நினைக்க முடியாது. இல்லை, இந்த காலத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அது லிட்ரேச்சர் ஃபீல்டாக இருந்தாலும், பொலிட்டிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும், நேருவை பற்றி, மகாத்மா காந்தியே விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி இருக்கும்போது அவருக்கு தோன்றின அந்த கருத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்குங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பு கிடையாது. அந்த விமர்சனத்தை விமர்சனம் பண்ணதுமே தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் ரவிக்கிரண், கர்நாடிக் மியூசிக் வந்து திரும்ப திரும்ப ஒரு கூட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய கூட்டத்திட்ட போகலை. இப்போ நீங்கள்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் குளோபலாக போகிறீங்க. கர்நாடிக் மியூசிக்கை, தீட்சிதர் கீர்த்தனையெல்லாம் குளோபலாக கொண்டு போகிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணாவை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடிக் மியூசிக்கை வந்து சும்மா வந்து மயிலாப்பூர் லெவலே சுற்றிட்டுருக்கு, இதை பெரிய லெவலில் கொண்டு போக விடமாட்டேங்கிறாங்க, இவங்க தங்களுடைய சொத்து மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதியினர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கை குளோபலாக கொண்டு போகலாம், குளோபலாகவே கொண்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்க. அதாவது இசை என்றது அனைவருக்கும் பொதுவானது. ஆமா. அதனால வந்து எந்த ஒரு இசைஞனும் அவனுடைய மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் பார்ப்பானே தவிர மார்க்கெட்டை குறுகணும்னு ஒருத்தனும் பார்க்க மாட்டான். ஸோ அந்த குற்றச்சாட்டே வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரி இருக்குச்ச குறுகி இருந்ததுனால் எல்லா விதத்திலும் எக்கனாமிக்கலி, ஆர்டிஸ்டிக்கலி, சோஷியலி, எவ்ரி வே வந்து அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எந்த ஆர்டிஸ்டும் அப்படி வந்து நினைக்கிறதே வந்து ஒரு தப்பா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டார்டட் இமேஜ் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே குளோபலா போகணும், நேஷனலா போகணும், அது வேர்ல்டு லெவல் போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது கலைஞனுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. அது வந்து மக்களிடையே பரவக்கூடாது அப்படின்றதுக்கு நான் நிறைய வந்து ஆக்சுவலா கவுண்டர் ஆர்டிகல்ஸ் அப்பவே எழுதினேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விதத்துல பண்டித் ரவிசங்கர்லேருந்து ஒரு மகா வித்வான்கள் கர்நாடிக் மியூசிக்ல இருந்து எவ்வளவோ பேர் வந்து இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாரும் வந்து கேட்டும் இருக்கா. இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி பாருங்க, எவ்வளோ கல்யாண கச்சேரிகள் நாங்க எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் தான் நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? எவ்வளோ concerts, even music concerts are being supported by diverse communities. எவ்வளவோ businesses are supporting Carnatic music. அப்படி இருக்குச்சு நாங்க எப்படி ரீச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை, இதில் கேஸ்டிசம் இருக்கா? கேஸ்டிசம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 90% இல்லை. நான் வந்து இது கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் ஆர்டிகிள்ஸே எழுதியிருக்கேன். இப்போ இல்லையா, இல்லை எப்பவுமே இல்லையா? எப்பவுமே எந்த ஒரு ஃபீல்டுலையும் 100% கரெக்டுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஆனஸ்ட் ஆன்சர் கிடையாது. எல்லா ஃபீல்டும் இம்ப்ரூவ் ஆகலாம், ஆனால் 90% கரெக்டாக தான் இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. 90 வேணா இல்லை, அட்லீஸ்ட் 75-80% வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஹஸ் பீன் ஃபைன். இன்னைக்கு நீங்க வந்து இதுக்கு ஒரு புரந்தரதாசர் அப்படின்ற ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். புரந்தரதாசா வந்து கர்நாடக சங்கீத பிதாமகன், ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லி தான் அனைவரும் போற்றுகிறார்கள். அவரே டைவர்ஸ் கம்யூனிட்டி தானே. அப்படி இருக்கச்சா அந்த ஒரு பர்சன் இல்ல முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, இந்த மாதிரியான எவ்வளோ கம்போசர்ஸ், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இதெல்லாம் இவாளெல்லாம் சேர்ந்து பேணி காத்து வளர்த்து போஷிச்சதுதான் கர்நாடக இசைன்றது. கர்நாடக இசைன்றது என்ன?
தமிழ் இசைக்கும் ஆரிய இசைக்கும் ஒரு ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி வளர்ந்த ஒரு இசை தான். தமிழ்ல இருக்கிற பண்ணுகளும் பாடுறோம், தமிழ்ல இருக்கக்கூடிய எவ்வளவோ லிட்ரேச்சரும் நம்ம எடுத்து பாடுறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 1330 திருக்குறள்களும் நான் வந்து இசையமைச்சேன். அது எங்க பண்ணேன்? பப்ளிக்ல பண்ணேன். எவ்வளோ ஹவர்ஸ்ல பண்ணேன்? 16 ஹவர்ஸ்ல பண்ணேன். ஸோ திருக்குறளும் நம்ம இசைக்கெல்லாம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் இதை பண்ணேன். ஜனவரி 2016 தான். அப்படி இருக்குச்ச எந்த சங்க தமிழுக்கு நான் டியூன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு முன்னாடி தண்டபாணி தேசிக்காரு, எவ்வளோ பேர் வந்து இந்த இசை வந்து இன்னும் பரவறதுக்கு எவ்வளோ தமிழ் பாட்டுகளை கொண்டு வர முடியும், எவ்வளோ எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ மதுரை சோமு, இந்த மாதிரி எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்திருக்கா. அதனால வந்து இந்த குற்றச்சாட்டே வந்து அப்சல்யூட்லி பேஸ்லெஸ் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அப்படி இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றேன்னா, நந்தனார் சரித்திரம் அப்படின்னு கூடிய ஒரு சரித்திரத்தை வந்து கர்நாடக இசையில கொண்டு வந்தது கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் இல்லையா. நந்தனாரை தூக்கி வச்சு ஏற்றம் கொடுத்து அவருடைய கம்யூனிட்டியை தாழ்த்தி அந்த அந்த இசையை வந்து அவர் அமைச்சார், அந்த இசை நாடகம். அந்த மாதிரி இருக்குச்ச வந்து இந்த மாதிரி கம்யூனல் டிஸ்ஹார்மனி இன்னைக்கு வந்து பிரபல வித்வான்கள் எவ்வளவோ பேர் வந்து இன்க்ளூடிங் மீ, நான் வந்து டி பிருந்தா அவர்களிடம் தான் இசை, எங்க அப்பா டி பிருந்தா அவர்களிடம் நான் இசை பயின்றேன். அதே மாதிரி எவ்வளவோ மகா வித்வான்கள் வீணாதனமல் கிட்ட எடுத்துருக்கான். இன்னும் எவ்வளவு பேர் திருப்பாம்பூர் சுவாமிநாத பிள்ளை கிட்ட எடுத்துருக்கான், எவ்வளவு பேர் டி விஸ்வநாதன் சார் கிட்ட எடுத்துருக்கான், பழனி சுப்பிரமணியம் பிள்ளை கிட்ட, காஞ்சிபுரம் நயனா பிள்ளை அவர்களிடம். இந்த மாதிரி எவ்வளவோ டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவாள்லாம் வந்து தேவ் கான் ஹார்மோனியஸ்லி நிறைய நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. பால்காட் மணியருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சப்போ அவரை வழி அனுப்புறதுக்கு வந்து மாலையுடன் சென்றவர் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இந்த அளவுக்கு ஒரு சகோதர பாவத்தோடு தான் எல்லாரும் பழகின்னு இருக்கச்ச இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து மக்கள் முன்னால வச்சு அவளை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு கூறுறது வந்து அபத்தமான ஒரு பழிதான், அபாண்டமான பழி. இல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், ஒரு உதாரணம். இந்த கான்ஸ்பிரசி தியரி நம்ம வச்சதுன்னா அப்போ வில்லுப்பாட்டுல வந்து அவங்க கான்ஸ்பயர் பண்ணி தான் எங்களெல்லாம் வெளில வச்சிருக்கா அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இந்த பஞ்சாப் பாங்கரா டான்ஸ்ல வந்து அவங்க எல்லாம் கான்ஸ்பிரசி பண்ணிருக்கா, ஆப்பிரிக்கன் ட்ரைபல் மியூசிக்ல கான்ஸ்பிரசி பண்ணி தான் இந்தியன்ஸை வெளில வச்சிருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டு போனோம்னு வச்சுக்கோ. அது 2-3 எக்ஸாம்பிளுக்கே நீங்க ஸ்மைல் பண்றீங்க. அப்படி இருக்குச்ச இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ரிடிகுலஸ் அலிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ நம்முடைய இந்த விவாதம் வந்து ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து வாவு தமிழக்காக நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட பேசுனீங்க. மிக்க நன்றி சார். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள்.